கும்ப ராசிக்கு இந்த சுக்கிர பெயர்ச்சி எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். களத்திரக்காரகன், சந்தோஷக்காரகன், பொழுதுபோக்குக்காரகன் சுக்கிர பகவானின் பெயர்ச்சி. இந்த சுக்கிர பகவான் 2025 ஜனவரி 28ஆம் தேதி மீனத்திற்கு பெயர்ச்சி அடைஞ்சிட்டாரு. 4 மாதம் இருக்க போகிறாரு மீனத்தில். பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே. அதாவது நீர் ராசியான மீன ராசியில் சஞ்சாரம் பண்ண போகிறாரு. மீன ராசி அவருக்கு ரொம்ப பிடிச்ச ராசி. ஏன்னா அதில் உச்சமடைகிறாரு. எந்த ராசியில் உச்சமாகிறதோ அந்த கிரகம் சில பேருக்கு நிறைய நன்மைகளை கொடுக்கும். ஏன்னா உச்சமடைந்த கிரகத்தோட வேலையே அதான். ஒருத்தர் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கார் அப்படின்னா, இப்போ ஒரு பிரதமர் அவருக்கு எவ்வளோ பவர் இருக்குது, ஒரு முதலமைச்சர் அவருக்கு எவ்வளோ பவர் இருக்குது, அந்த மாதிரி கும்பராசிக்காரங்களுக்கு பவர் வரப்போகுது. அதனால் உச்சமடைந்த சுக்கிர பகவான் மீனராசியில் சஞ்சாரம் பண்ணுறாரு. மீனராசியில் ஆல்ரெடி ராகு பகவான் இருக்கார். ராகுவோடு சேர்றதுனால யோகத்தை கொடுக்கும். அதாவது ராகு ஒரு யோகக்காரகன், பிரம்மாண்டத்துக்கு அதிபதி. இந்த பிரம்மாண்டத்துக்கு அதிபதி யோகக்காரகனோடு இந்த சந்தோஷக்காரகன் சேரும்போது பயங்கரமான சந்தோஷம் தான் ஏற்படும். ஒரு முன்னேற்றமும் வந்து சேரும் கும்பராசிக்கு. இந்த யோகக்காரகனும் சந்தோஷக்காரகனும் சேரும்போது சந்தோஷம் தான் அதிகமாக கிடைக்கும். அது மட்டும் இல்லை, குரு பகவானின் மீனராசியில இருக்காரு சுக்கிரன். இந்த குரு பகவான் ரிஷபராசியான சுக்கிரனோட வீட்டில் இருக்காரு. அதனால பரிவர்த்தனை யோகமும் ஏற்பட்டிருக்கு. அதாவது சுக்கிரன் வீட்டில் குருவும், குரு வீட்டில் சுக்கிரனும் மாறி மாறி இருக்கிறதுனால ஒரு பரிவர்த்தனை யோகம் ஏற்பட்டனால கும்பராசிக்கு பல நன்மைகள் நடக்க போகுது. அதாவது இந்த மாதிரி அவங்கவுங்க இடத்துல மாறி கிரகங்கள் இருந்தால் பரிவர்த்தனை யோகம்னு சொல்லுவாங்க. அதாவது சுக்கிர பகவான் உச்சமாகவும் இருக்காரு, குரு சுக்கிரன் பரிவர்த்தனை யோகமும் இருக்குது. இதனால் இரட்டிப்பு பலாபலன்களை கண்டிப்பாக கொடுக்கும். சில ராசிக்கு பார்த்தீங்கன்னா மாளவிய யோகம்னு ஒன்று உண்டு. உச்சமடைந்த சுக்கிர பகவான் 1, 4, 7, 10 ஆகிய இடங்கள் இருந்தால் மாளவிய யோகம். அது ஒரு சில ராசிகளுக்கு வரும். கும்பராசிக்கு சுகாதிபதி பாக்கியாதிபதியும் ரெண்டும் சுக்கிரன் தான். சுகங்கள் எவ்வளோ இருந்தாலும் பாக்கியங்கள் அனுபவிக்கணும்ல. ஆனால் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு கொஞ்சம் வருத்தங்கள், குழப்பங்கள் இருந்துகிட்டே தான் இருக்குது. சுக்கிர பகவானும் நல்லா இருக்கார், குரு பகவானும் நல்லா இருக்கார். உங்கள் ஜென்ம ராசியில் சனி பகவான். குடும்பத்தில் கணவன் மனைவி, உத்தியோகத்தில் வேலை போயிருக்கோம், மண்டை குடைச்சல்னு சொல்லுவாங்க. அதான் தொழில் வியாபாரத்தில் கொஞ்சம் குடைச்சல், ஏகப்பட்டது தாண்டி அப்படியே போயிட்டுருக்கு. இதானே உண்மை? கமெண்ட்டில் சொல்லுங்கள் கும்பராசிக்காரங்க. அது மட்டும் இல்லை, கும்பராசிக்காரங்க எதுலையும் அஞ்ச மாட்டீங்க. சுக்கிர பகவான் இதுக்கு முன்னாடி உங்கள் ஜென்ம ராசியில் இருந்தார். ஓரளவுக்கு சந்தோஷத்தை கொடுத்தாரு. கூடவே சனீஸ்வர பகவானும் இருந்ததுனால கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தாலும் சந்தோஷம் கொஞ்சம் கொடுத்துருந்தார். ஒரு சில பொருள்கள்லாம் வாங்கினீங்க. தொழில் வியாபாரத்தில் கொஞ்சம் பரவாயில்ல, உத்தியோகத்தில் கொஞ்சம் உயர்வு ஏற்பட்டிருக்கும். சுக்கிர பகவான் 2ஆம் இடத்துக்கு வந்து யோகக்காரகன் ராகுவோடு இணைகிறார். மீனராசியில் உச்சம் வேற அடைகிறாரு. அற்புதமான யோகம். 2ஆம் இடம்ன்றது ரொம்ப விசேஷம். அதுவும் ராகு இருக்காரு அங்கே. ராகு தனித்து இருக்கும்போது உங்களுக்கு ஒரு சில பிரச்சனைகளையும் கொடுத்தாரு. தன வரவில் வாக்குறுதிகள் கொடுத்தீங்கன்னா நிறைவேற்ற முடியாமல் இருந்திருக்கும். குடும்பத்துக்கு ஏதாச்சும் தேவையானது வாங்கி கொடுக்க கூட முடியாமல் இருந்திருக்கும். அந்த பிரம்மாண்டத்துக்கு அதிபதி ராகு பகவானோட இந்த சுக்கிர பகவான் உச்சமடைகிறதுனால சில நன்மைகள் கண்டிப்பாக வந்து சேரும். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். கும்பராசிக்காரங்க எந்த வயதில் இருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா இந்த 2025 எப்படி கையாளணும்னு சொல்லிட்டு தொடர்ந்து வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 3 கும்பராசி நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். குடும்பத்திலேருந்து வந்த குழப்பங்கள் குறையும். விலையுயர்ந்த பொருளை வாங்குவீங்க. உத்தியோகத்தில் ஒரு உயர்வுகள், தொழில் வியாபாரத்தில் ஒரு லாபம் கண்டிப்பாக வந்து சேரும். எதிர்பாராத ஒரு தன வரவு உருவாகும். ராகுவுடைய பேர் யோகக்காரகன். சுக்கிரனும் ராகுபவனும் சேர்றதுனால கண்டிப்பாக கும்பராசிக்காரங்களுக்கு ஒரு பெரிய திருப்பு முனை ஏற்படும். அதே சுக்கிரன் சனியோடையும் கன்ஜெக்ஷன் ஆகிறதுனால இன்னும் கூடுதல் பலம் கிடைக்கும். அது மட்டும் இல்லை, சுக்கிர பகவான் புதனோட, சந்திரனோட, பல கிரகங்களோட மீட்டப் வைக்கிறாரு. செவ்வாயை தவிர எல்லா கிரகத்தோட மீட்டப் வைக்கிறாரு. ஃபர்ஸ்ட் அவர் ஜூனுக்கு ஷிஃப்ட் ஆகுறாரு. அது வரைக்கும் அவர் வந்து வக்ரம் அடையிறது. ராகுவோட இருக்கிற டைம், சனியோட இருக்கிற டைம், சூரியனோட, புதனோட, சந்திரனோட, அதே மாதிரி குருவோட பரிவர்த்தனை, இதெல்லாம் சரியான ரிசல்ட் கொடுக்க போகுது கும்பராசி. அதாவது கும்பராசிக்காரங்களுக்கு கசப்பான சூழ்நிலையில் சுக்கிர பகவான் வந்து ஆறுதலாக என்ன செய்ய போகிறாருன்னா, 2nd ஹவுஸில் அவர் வந்து உச்சம் அடைவார். 2ஆம் இடம்ன்றது உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும். உங்களுடைய தனம், உங்களுடைய வாக்கு, உங்களுடைய குடும்பம். ஃபஸ்ட்டு இந்த ஃபேமிலியில் இருக்கிற சில பிரச்சனைகளை வந்து அமைதிப்படுத்துவார். குடும்ப தொல்லை, குடும்ப தகராறு, குடும்ப பிரச்சனை, கணவன் மனைவி பிரச்சனை, ரிலேஷன்ஷிப்பில் நிறைய பிரச்சனைகள், ஃபேமிலியில் யாரும் உங்களை புரிஞ்சுக்கலைன்னா புரிஞ்சுப்பாங்க. கண்டிப்பாக ரொம்ப அவமானப்படுத்தியிருப்பாங்க, கஷ்டப்படுத்தியிருப்பாங்க. உங்களுக்கு ஆதரவாக யாராச்சும் குரல் கொடுப்பாங்க. இப்போ குடும்பத்துக்குள்ளே யாராச்சும் பாசிட்டிவாக சப்போர்ட் பண்ணுற அளவுக்கு ஒருத்தர் வருவாங்க. 2வது வந்து ஃபினான்ஷியலாக ரொம்ப டவுனாக இருந்திருப்பீங்க. நிறைய பேருக்கு கடன் இருந்திருக்கும். சில பேருக்கு அது பத்தாமல் இருந்திருக்கும். திரும்பியும் கடன் வாங்கியிருப்பீங்க. அதை அடைக்க முடியாமல் திணறி இருப்பீங்க. பணம் இருக்குது, ஆனால் அது சந்தோஷமாக இல்லை, கைக்கு வரல. இந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து சரி பண்ண ஆரம்பிப்பார். எங்கே ஒரு மாதிரியாக உங்களுக்கு டிமாண்டாக இருந்துச்சோ அந்த இடத்துல ஃபில் பண்ணுவார். இது கும்பராசிக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டம். ரொம்ப நாளாக ட்ரையாக இருக்குது, வாழ்க்கையில் ஒன்றுமே மாறலை, ஒரு சின்ன மூவ் கூட இல்லை, எந்த முயற்சியுமே எனக்கு வந்து கை கூடலை, அதிர்ஷ்டமே இல்லாத மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகுதுன்னா அதெல்லாம் வந்து சுக்கிர பகவான் கண்டிப்பாக மாற்ற போகிறாரு. கொஞ்சமாச்சும் ஒரு லக்கை கொடுப்பாரு. நீங்கள் எதிர்பார்க்குற பணம், நீங்கள் எதிர்பார்க்குற வாய்ப்பு,
நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு தருணத்தை கொண்டு வருவார். அது ஒரு பாசிட்டிவாக நீங்கள் பாருங்கள். கும்பத்துக்கு இது ஒரு பெரிய சப்போர்ட். ஒன்றுமே இல்லை, ஒரு மாதிரி ட்ரையாக இருந்ததுன்னா இப்படி இருந்திருப்பீங்க. திடீர்னு ஏதாச்சும் ஒரு உதவி கிடைக்கும், திடீர்னு ஏதாச்சும் ஒரு வாய்ப்பு கிடைக்கும். மைண்டை வந்து முதல்ல ரெஃப்ரெஷ் பண்ணுங்கள். 2ஆம் இடம்ன்றது முக்கியமாக உங்களுடைய முகம். ஒரு உணர்வுபூர்வமாக நீங்கள் எப்படி ஹாப்பியாக இருப்பீங்களோ அதை மாதிரி ஒரு சூழ்நிலையை சுக்கிரன் உங்களுக்கு தரும். ஒரு சிலர் வீடை சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சிருப்பீங்க, அதுக்கும் பலன் இருக்குது. உங்களுக்கு சின்ன வாய்ப்புகள் கிடைச்சா கூட போதும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதே மாதிரி சுக்கிர பகவான் 4 கூடியவன். வாகன வசதி, ஒரு சிறிய பயணம், சுப நிகழ்ச்சிகளை கலந்துக்கிறது. நிறைய பேர் கேட்டாங்க அதிர்ஷ்டம் ஏதாச்சும் லாட்ரி மூலியமாக கிடைக்குமான்னு. ஒரு லக்கி ட்ரா ஏதாச்சும் கிடைக்குமா. 2னா வாக்கு, பணம். கும்பராசிக்காரங்க ஒரு இடைவெளி விட்ட மாதிரி ஃப்ரீயாக ஃபீல் பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்குது. 4 மாதம் சுக்கிரன் உச்சத்தில் தான் இருப்பார். ஒரு சின்ன இன்டர்வல் மாதிரி இருக்கும். நிறைய விஷயங்கள் நீங்கள் பாசிட்டிவாகவே திங்க் பண்ணுவீங்க. அதை சரியாக பயன்படுத்துங்க. சரியாக நடக்கட்டும். நீங்கள் நினச்சது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுக்கள் அதிகமாக நடைபெறும். எடுக்கிற காரியங்கள்லாம் அற்புதமாக இருக்கும். வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு தேடி வரும். படிக்கக்கூடிய குழந்தைகள்லாம் வெளிநாடு போகணும்னா கண்டிப்பாக செல்லலாம். தனவரவு தாராளமாக கிடைக்கும். இந்த நேரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சில நன்மைகள்லாம் தாராளமாக நடக்கும். உத்தியோகத்தில் தொழில் வியாபாரம்லாம் நல்லா கிடைக்கும். சில பேருக்கு பொன்பொருள், ஆடை, ஆபரணம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. தொழில் லாபமாக அமையும். எடுக்கிற காரியங்களும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உத்தியோகத்தில் இடமாற்றம் கிடைக்கலாம். தொழில் வியாபாரத்தில் வேறு இடத்துக்கு மாற்றலாமா அப்படின்ற ஒரு யோசனை வரும். சில பேருக்கு வீடு மாற்றம், இடமாற்றம் அருமையாக அமைய வாய்ப்பு இருக்குது. கடுமையாக உழைத்தீங்கன்னா உத்தியோகத்தில் ஒரு பொறுப்பு கிடைக்கும். சில பேருக்கு விலை உயர்ந்த ஒரு பொருள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. வீடு, மனை இதெல்லாம் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் வெற்றி அடையும். ஏன்னா குருவுக்கும் சுக்கிர பகவானுக்கும் பரிவர்த்தனை யோகம் இருக்குல்ல. அப்போ உங்களுடைய ராசிநாதன் அதாவது சனீஸ்வர பகவான் அவர் உழைச்சா வெற்றின்ற ஒரு ஆதித்யம். அவர் ஆயுளுக்காரகன். பரிவர்த்தனை யோகம் முழுமையாக கிடைக்கணும்னா முயற்சிகளை மேற்கொள்ளணும். உடல் நலத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க, மற்றெல்லாம் ஒன்றும் தேவை கிடையாது. உச்சமடைந்த சுக்கிர பகவான் 2ஆம் இடத்துல இருக்கிறது ரொம்ப விசேஷம். பிரம்மாண்டமான வெற்றி உங்களை தேடி வரும். பரிகாரம் பார்த்தீங்கன்னா நவகிரகத்தில் உள்ள களத்திரக்காரகனை சுக்கிர பகவானை வழிபாடு பண்ணுங்க. நெய் தீபம் ஏற்றி. உச்சம்னா என்னன்னா மேக்சிமம், அதாவது ஒரு நிலையில் இருக்கக்கூடிய டாப் உச்சக்கட்டம், அதுதான் உச்சம். ஒவ்வொரு கிரகமும் உச்சம் அடைகிறதுனால ஒரு சில ராசிகள் பயனடையும். அந்த வகையில் கும்பராசியும் ஒன்று. சுக்கிரன் வந்து ஒரு சுபகிரகம், பாசிட்டிவ் பிளானட். அது யாரோட சேர்றாரு, எப்படி சேர்றாரு, யாரோட கன்ஜெக்ஷன் பண்ணியிருக்காரு. மெயினாக சுக்கிரன் வந்து லக்ஸுரி லைஃப். சுக்கிரன்னாவே பங்களா டைப்பான வீடு, அதாவது ஆடம்பரம் தான் சுக்கிரன். காஸ்ட்லியான ஐட்டம் எல்லாமே சுக்கிரன் தான். சுக்கிரன்னா ஆடை, ஆபரணங்கள் சம்மந்தப்பட்டது. ருசியான உணவு, ஒரு பெரிய ஹோட்டலில் போய் சாப்பிடுவீங்க, 5 ஸ்டார் ஹோட்டலில் போயிட்டு. அதே மாதிரி கலைத்துறையில் முக்கியமான ஒரு பிளானட் சுக்கிர பகவான். சினிமா துறையில் டாப்பில் இருப்பீங்க. சினிமா என்டர்டெயின்மெண்ட்டுக்கு முக்கியமாக மெயினாக இருக்கிறது சுக்கிர பகவான் தான். ஏன்னா அவர் தான் வந்து பொழுதுபோக்கு அம்சத்தை நிறைவு பண்ணக்கூடியவர். முயற்சி பண்ணுங்க கும்பராசிக்காரங்க, வெற்றி அடைவீங்க. நன்றி.